ஹாய் ஹலோ வெல்கம் டு மானுஸ் டே அவுட். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு மினி விலாகு. ஸோ எனக்கு ஒரு சில விஷயம் வந்து மைண்டுக்குள்ளே இருந்துச்சா, ஸோ அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் அதை வந்து அப்படி ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது கரெக்டாக 5:55 ஆகுது டைமு, ஈவினிங் டைம் தான். ஸோ இப்போ டீ போட்டுட்ருக்கேன். ஸோ என்னென்னா ஒரு பாட்டிக்கு, எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி ஒரு பாட்டி வருவாங்களா, அந்த பாட்டி பற்றி தான். அவங்களுக்கு ஒரு டீ மட்டும் கொடுத்துட்டு அப்படி என்னென்னு பார்க்கலாமா, அவங்கள நான் அப்படியே காமிக்கிறேன். அங்கே உட்காந்துருக்காங்கல்ல, வெள்ளை கலர் சேலை கட்டிட்டு, அந்த பாட்டி தான். ஸோ அந்த பாட்டி டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க. நான் என்ன சொல்லணுன்ட்டு இருந்தேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டி மீட் பண்ணி இருந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக என்னை வந்து தப்பாக மட்டும்தான் புரிஞ்சுக்குவாங்க. எப்படின்னா, நான் வந்து எப்படின்னா ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தான். இது பெருசாக போயிட்டு, அதாவது சண்டையெல்லாம் போட மாட்டேன், நானாக போயெல்லாம் பண்ண மாட்டேன். வந்தால் நம்ம கோவரும் அது நம்ம விட மாட்டோம் இல்லையா. ஆனால் வந்துட்டு இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வருவாங்க, வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க. எனக்கு அது மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்து என்னை பற்றி ஏதோ ஒன்று போய் எங்கேயா சொல்லிடுவாங்க, அது நம்ம காதுக்கு வரும். ஆனால் பாட்டியாச்சே, நம்ம எதுவுமே திருப்பி திட்டவும் முடியாது. அது உண்மையா பொய்யானோ நமக்கு தெரியாது. நம்ம எதுவும் காதால் கேட்கல, கண்ணால் பார்க்கல கரெக்டாக. ஸோ அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, போக 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 கொஞ்ச நாள் மாற 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 அந்த பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, வந்தாங்கன்னா உட்காருவாங்க, அம்மா கூட பேசுவாங்க, கிளம்பிடுவாங்க. வருவாங்க, அம்மா கூட பேசுவாங்க, கிளம்பிடுவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஈவினிங் ஆனால் நாங்கள் வந்து டீ போடுவோம் இல்லையா, டீ காஃபி இல்லை வேறு ஏதாவது நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா, அம்மா வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கொடு, பாட்டிக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொட்டீனாக சேஞ்ச் ஆச்சு. நான் கொஞ்சம் இந்த காஃபி டீலாம் சூப்பராக போடுவேன். அது பாட்டி குடிச்சிட்டு நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கு சாமி அப்படின்னு அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி பாராட்டுவாங்க. இன்றைக்கி என்னாச்சுன்னா, காலையில் வந்தாங்க, நல்லா தான் பேசிட்டு, அதாவது அந்த என்னை பற்றி தப்பாக சொல்கிறது மாதிரி நான் நல்லா பேசி அந்த பாட்டியை கேர் பண்ணி, டீ குடிங்க பாட்டி அப்படிலாம் சொல்லி ஒரு விஷயம் நான் பண்ணுறதுனால அந்த பாட்டிக்கு என்னென்னு தெரியல. ஆனால் அவங்க வீட்டில் ஏதோ பர்சனல் பிரச்சனை, அவங்க வீட்டில் ப்ராப்பராக அந்த பாட்டி கரெக்டாக பார்த்துக்கிறதில்ல, சாப்பாடு நேரத்துக்கு கொடுக்கறதில்ல, அந்த மாதிரிலாம் நிறைய டார்ச்சர் அவங்களுக்கு. ஆப்வியஸாக மருமக தான், அந்த மாதிரி இஷ்யூ இருக்கா. அதனால பாட்டி வந்து நம்ம வீட்டில் வந்தால் டீ, ஏதாவது ஒரு நேரம் சாம்பார் கொஞ்சம் கொடு சாமி, ரசம் கொஞ்சம் கொடு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் எல்லாம் ஊற்றி கொடுத்து நான் பண்ணிட்டு தரேன். நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்குது, உடம்புலாம் பரவாயில்லையா, மாத்திரை போட்டிங்களா அப்படிலாம் கேட்பேன். இன்றைக்கி காலையில், நேற்று வரல அவங்க வீட்டுக்கு, காலையில் வரும்போது ரொம்ப டயர்டாக அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி தேங்கி, நான் ரொம்ப உடம்பு முடியல, அப்படியே தொட்டு பார்த்தா கொதிக்குது. அந்த நிலமையில் வந்தாங்க. வந்து நான் வரும்போதே என்ன வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல், உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி நான் அம்மாவை கிண்டல் பண்ணிட்டுருந்தேன். டக்குன்னு வந்து முகத்தை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அந்த இது உள்ளே உட்காந்தாங்க. உட்காந்ததுமே கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பால் எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சமாக டீ போட்டு கொடுமா அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க மருமகிட்ட கேட்கல, ஏன்னா கேட்டாலும் போட்டு கொடுக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் அங்கே தான் இருக்காங்க. இருந்துமே அவங்க மருமக வந்து ப்ராப்பராக பார்த்துக்கல. கரெக்டாக மருமகன்னு சொல்ல முடியாது, அங்கே என்ன இஷ்யூன்னு நமக்கு தெரியாது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அந்த இது கேட்டாங்க. நான் வந்துட்டு நீ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சாமி அப்படின்னாங்க. என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்டப்போ, சாப்பிட்டுட்டேன், காலையில் கீரை போட்டு சமைச்சிருந்தாங்க, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பாட்டி, நான் உங்களுக்கு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டீ நல்லா இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் காரமாக கொடுத்தேன். அந்த இது சளி கிளி பிடிச்சிருக்கும் போல இருக்குது. நல்லா குடிச்சிட்டு நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கு சாமி அப்படின்னாங்க. அப்புறம் நான் வெளியே போயிட்டு நான் வேறு வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அம்மா கிட்ட வந்து, அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்குது, பாசமாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னை பற்றி தப்பாக சொன்ன பாட்டி. தப்பான்னா அந்த மாதிரிலாம் வேலை செய்ய மாட்டேங்கிறா, பிடிக்க மாட்டேங்கிறா, இதெல்லாம் அது இல்லை, வெடுக்குலேருந்து செஞ்சால் தானே ஆகும், அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன குறையெல்லாம் சொல்லிட்டுருப்பாங்க. ஆனால் நார்மலாகவே நான் கொஞ்சம் நீட்டாக செய்வேன். ஆனால் ஏன் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான். எப்பேற்பட்ட கல்லான மனசாகவே இருந்தாலும் அவங்க வந்து இப்போ நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் சேர்ந்து ஏறுக்கு நேராக நின்றுருந்தோம் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. நம்ம ஒரே ஒரு விஷயத்தினால மட்டும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அவங்கள கேர் பண்ணிட்டு, பாசமாக இருந்து, சில விஷயத்த நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்து அதை காப்பாற்றிட்டோம், அதை வந்து எப்போவுமே எந்த நிலமையில விடாமல் காப்பாற்றிட்டோன்னா ஷோராக அது சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது வந்து இது எத்தனையோ பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். கரெக்டாக இது வந்து என் லைஃப்பில் நடந்தது. இது பாட்டின்னு கிடையாது, என் லைஃப்பில் நிறைய பேர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சில விஷயம் மாற்றணும்னு நினச்சா நான் மாற்றிடுவேன். அந்த மாதிரி எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது வந்து பிளான் போட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் அப்படி தான், அந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த பாட்டி வந்து சேஞ்ச் ஆனது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 3 months எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3 மாதம் எடுத்துக்கிச்சு. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா,
யாருமே வேண்டாம். இந்த பொண்ணு இருக்கும், நம்மளை பார்த்துக்குவோம், ஏதோ ஆத்திர அவசரம் இருந்ததுன்னா ஓடி வருவாங்க, பிடிப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஏதாவது இஷ்யூவாக இருக்கட்டும், அதாவது ஒரு பிளட் ரிலேஷனுக்குள்ளேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ எனிதிங் எதுவாக இருந்தாலும் கல்லாக இருக்கிறவங்கள கூட கரைய வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஜாலியாக ஹாப்பியாக சில விஷயத்த பண்ணிங்கன்னா அது நடக்கும். அவங்க அப்படி இருக்காங்கன்னு நீங்களே எருக்குமாறாக நின்னீங்கன்னா அது நடக்காது அப்படிங்கிறது இந்த இடத்துல அது எனக்கு உண்மையாக பட்டது. ஸோ அதனால் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ ரொம்ப ஓவராக இது பேசுகிற மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல. இருந்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இனஃப் தான். ஸோ இதுதான் நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் இல்லையா. நானும் சின்ன பிள்ளை தான், சில விஷயம் கற்றுக்கிறேன், அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதனால் இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுதான். ஏன்னா வயசானவங்களை வந்து கடைசி நேரத்தில் வந்து இப்படி கைவிட்டுட்டு சாப்பாடு கொடுக்காம எல்லாம் தொல்லை பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவங்க அப்படியே காலையில் இந்த கண்ணெல்லாம் தேங்கி வந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி பதறிடுச்சு. யாரா நீங்களே இப்படி இருக்கீங்கிற அளவுக்கு ஆச்சு. நல்ல வசதி இருக்குது, பேரம் பேத்தி வந்தால் 1000 500ன்னு கையில் கொடுக்குற ஒரு சூழ்நிலை தான் பாட்டிக்கு. ஆனாலும் பக்கத்தில் கூட இருந்து கவனிக்க ஆள் இல்லாத மாதிரி இருக்காங்க. நான் யாருனே எனக்கு தெரியாது, அவ்வளோதான். வந்தாங்க, டீ வச்சு குடிசாமி அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஷேர் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் யாராவது நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க, இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இதை நான் பர்சனலாக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எடுக்காதது உங்களோட இஷ்டம்தான். இது ஜஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகுது, ப்ளஸ் இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். ஸோ இதுதான். ரொம்ப ஓவராக பேசுகிற போல இருக்கே, சாரி கேஸ். ஸோ வேறு எதாவது பார்க்கலாமா? ஸோ இப்போது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ஈவினிங் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா, நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து என்ன பிளானில் இருக்கேன்னா, கோதுமை தோசை இருக்கு இல்லையா, கோதுமை தோசையில் ஒரு டிப் இருக்குது, நான் சொல்கிறேன். அது செஞ்சுட்டு அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது சட்னி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் பாஸ்தா செய்ய போகிறேன். நான் பாஸ்தா சமைக்க போகிறேன். ஸோ அதுவும் செஞ்சுட்டு இந்த வீடியோவில் மீன் பண்ணிக்கலாம். வந்து ஒரு சின்ன டிப்ஸு சொல்லட்டுமா? அந்த ரத்த சோகை இருக்கும், உட்காந்தா தலையெல்லாம் அப்படி குருன்னு சுற்றுற மாதிரி இருக்கும் தெரியுமா? ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இது நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். இப்போது இது சாப்பிட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, முதல் மாதிரி இல்லை. ஏன்னா நான் ரொம்ப வீக்கு, கரெக்டாக சாப்பிட மாட்டேன். என்ன சொல்கிறது, தண்டம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கூட வச்சுக்கலாம். இது வந்து கீழே இருக்கிறது ஹனி, தெரியுதா? ஹனியில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருக்குது. இதில் என்னென்ன இதில் வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக வாங்கினேன். எனக்கு இப்போ அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால இன்ஸ்டண்ட்டாக வாங்கிக்கிட்டேன். இதில் வந்து வால்நட்டு, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து இது என்ன அது பேரிச்சம்பழம், அப்புறம் கேஷ்யூ, முந்திரி, இதெல்லாமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் போடணுன்னெல்லாம் இது இல்லை, அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு தெரியுமா? கருப்பு திராட்சை, அப்புறம் நார்மலாக நம்ம பாயசத்துக்கெல்லாம் போடுவாங்களா அந்த திராட்சை இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ அது அப்புறம் வந்துட்டு முந்திரி கொஞ்சம் விலை கம்மி தான். முந்திரி, முக்கியமாக டேட்ஸு, அப்புறம் வந்துட்டு ஹனி, அப்புறம் இது என்னது, ஐயோ, நடக்கடலை வந்து வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, இதெல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு, இது என்ன பண்ணணும்னா எல்லாமே ட்ரை ஃப்ரூட்டாக தான் இருக்கணும், சரிங்களா? இது எல்லாத்தையும் இந்த ஹனியில் ஊற வச்சிடணும். ஒரு 2 நாள் ஊற விட்டுருங்க. ஊற வச்சிங்கன்னா ரெகுலராக நீங்கள் சாப்பிட்லாம். இன்றைக்கி போட்டுட்டு உடனே ஊற வச்சு சாப்பிட்டாலும் ஓகே தான். ஸோ விட்டுறணும். இதை கண்டினியூஸாக நீங்கள் மாதத்துக்கு காலையில் எந்திரிச்சதுமே வெறும் வயிற்றில் நீங்கள் சுகர் ரிலேட்டடாக எதுவும் சாப்பிட வேண்டாம். வேறு ஏதாவது டீ போட்டு குடிக்கிறீங்கன்னா குடிங்க, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து தினம் ஒரு ஸ்பூன், அதாவது டீஸ்பூனாக இருந்தாலும் சரி, டேபிள் ஸ்பூனாக சரி, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 ஸ்பூன் சாப்பிட்டாலே இனஃப் தான். ஸோ இது சாப்பிட்டுட்டு ரெகுலராக சாப்பிட உங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் ரிலேட்டடாக இருக்கிற விஷயமெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நான் கண்டினியூஸாக ஒரு 3 மாதமாக சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். 3 மாதத்துக்கு மேலே இருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தலை சுற்றல் வரதோ, டக்குன்னு எந்திரிச்சா அப்படியே தலை அப்படியே ஒரு மாதிரி கருப்பாகும் தெரியுமா, கண்ணெல்லாம் இருட்டிட்டு அப்படியே சுற்றுற மாதிரி, தள்ளி விடுற மாதிரி,
அப்படிலாம் இருந்ததுன்னா நமக்கு ரத்தம் இல்லை, ரத்த சோகைன்னு அர்த்தம் அது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது சாப்பிட்லாம். இது வந்து சின்னதில் நான் சாப்பிட்டுட்டு இருந்தது, இப்போ ஒரு மறுபடியும் எகெயின் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கடுத்து வந்து முருங்கைக்கீரை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சும்மா நீங்கள் ஒரு கட்டிக்கீரை வாங்குறீங்கன்னா அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அந்த ரேஞ்சுக்கு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது வச்சா ரத்த சோகை கம்மியாகுது. ஏன்னா எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இப்போ வந்துட்டு கோதுமை தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. போட்டையா தோசை அலைக்கா எடுத்த மலைக்கா விழுந்துருச்சு. சாரி, மல்லாக்க விழுந்துருச்சு. கோதுமை தோசை சொன்னேன்ல, அது எப்படின்னா கொஞ்சம் மாவு வந்து கெட்டியாக நம்ம கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, கரைச்சிட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு நல்ல ஓரளவுக்கு, அதாவது நார்மல் அரிசி மாவு தோசையை விட இது வந்து கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். ஓகேயா? ஸோ அதை அப்படியே எண்ணெய் ஊற்றி முருக விட்டுறணும். முருக விட்டுட்டு நம்ம எடுத்து அந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி போட்டு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். என்ன தெரியுமா, ப்ரொமோஷன் ஆயிரும். அப்புறம் இது குலாப் ஜாமுன் பண்ண போகிறேனே. ஜாமுன் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது போட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் பால் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு கட்டி இல்லாமல் நல்லா போட்டு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த குலாப் ஜாமுன் மாவு வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். இது எந்த ஆமாம்மா இந்த தெரியுதா உங்களுக்கு, நல்லா ப்ரெஸ் பண்ணால் இந்த லெவலுக்கு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிசைஞ்சு ஒரு உருண்டை பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டுக்கோங்க. கையில் இந்த மாதிரி ஒட்டவே கூடாது. தெரியுதா? கையில் ஒட்டக்கூடாது. தோசை ரெடி, தோசை ரெடி. சாப்பிட போகிறேன். சப்பாத்தி மாங்குன்னு தேய்க்கிறதுக்கு அது செம்ம ஈஸியான ஒரு இது. கோதுமை தோசை நல்லா கெட்டியாக மாவு கரைச்சி ரொம்ப நேரம் அடுப்பில் வெந்துச்சுன்னா லிட்டரலாக அது சப்பாத்தியாட்டம் ஆயிரும். தெரியுதா? தேங்காய் சட்னிக்கு செம்ம அல்ட்டியாக இருக்குது. ரொம்ப நேரமாக கத்திகிட்டு இருக்கு. அவளுக்கு சாப்பாடு போடலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளே கடிச்சிருவா. அதனால் அவளுக்கு சாப்பாடு போய் செய்ய போகிறேன். சாதத்தில் வந்து கொஞ்சமாக பச்சை பால், காய்ச்சாத பச்சை பால் கொஞ்சம் ஊற்றிடுவேன். அதுக்கப்புறமா இந்த 10 ரூபா பாக்கெட் தயிர் இருக்குல்ல, அதில் ஒரு 1/2 பாக்கெட்டு, மார்னிங் 1/2 பாக்கெட்டு, ஈவினிங் 1/2 பாக்கெட்டு, இடையில ஏதாவது ஸ்நாக்கு பிஸ்கெட் அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஷீரோக்கு வந்துட்டு மார்னிங் எதுவும் போட மாட்டோம். ஏன்னா நைட்டு நம்ம இப்போ போடுறோம் இல்லையா, இதுவே மிச்சம் வச்சு மார்னிங் சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் ஒரு 1 மணிக்கு 11 மணிக்கு சாப்பாடு வச்சு 1 மணிக்கு நான் கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சு பால் இதே மாதிரி தயிர் ஊற்றி கொடுத்துருவேன். முட்டை ஏன் போடுறது இல்லைன்னா, முட்டை போட்டால் வந்து இவளுக்கு கீக்கிக்கு வந்து லேபர் வருது. கீக்கிக்கு வந்து ரொம்ப உடம்பு வந்துடுது. அது வந்து உடம்பு கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா ப்ராப்பராக வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியல. ஏதோ இந்த வீக்கெண்ட் டைம்ஸில் மட்டும்தான் ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறோம். மற்ற நாளெல்லாம் வீட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் கழட்டி விட்டு அலைய விடுறது தான். ஸோ மற்றபடி கட்டி தான் இருக்கும். அதனால் வந்து ரொம்ப உடம்பு வந்ததுன்னு சொல்லிட்டு எக்கு மட்டும் வீக்லி ஒன்ஸ் மட்டும் கொடுக்குறோம். ஸோ இப்போ அவளுக்கு கொண்டு சாப்பாடு போட்டிருந்தால, இல்லைன்னா கத்தி ஊற கூப்பிட்டுருவாளுங்க. ஸோ ஷீரோக்கு கீக்கிக்கு சாப்பாடு போட போகிறோம். ஃபஸ்ட்டு டிக்கெட்டு தண்ணியெல்லாம் கீழே ஊற்றி சுச்சு போய் என்ன மம்மு வேணுமா, குச்சி பிள்ளைக்கு மம்மு வேணுமா. இது வந்து செல்ல பிள்ளை, சூது அது எதுவுமே தெரியாது. சாப்பாடு அப்படின்னா உயிரை விட்டுருவா, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ சாப்பாடு ஆல்ரெடி ஒரு ரவுண்டு போயிட்டா. செகண்ட் ரவுண்டு என் மம் வேண்டாம், உனக்கு மம் வேணாமாடி தாங்க, என் குஞ்சு பிள்ளை வேணாமாடி. சரி நடைடா, அப்போ ஷீரோக் போட்டு விட்டுமா அம்மா? அம்மாக்கு ஷீரோக் போட்டு விட்டுமா? இங்கே பாரு, அம்மா பாரு, இங்கே பாரு குஞ்சுலி, இங்கே பாருடி. நெக்ஸ்ட்டு டிக்கெட் இங்கே இருக்குது. ஆண்டு தாங்க ஆண்டுமா, ஆண்டி தாங்க பிள்ளை. குஞ்சு பிள்ளைக்கு பசி வந்துருச்சா, குஞ்சு பிள்ளைக்கு பசி வந்துருச்சா. ஷீரோ அண்ணடி தாங்க பிள்ளை,
அண்ணம்மா அண்ணம்மா அண்ணுடு மம்மு வேணுமா? இவ வந்து சாப்பாட்டுக்கு பறக்கலாம் மாட்டான். செம்ம கியூட் இவ தெரியுமா? சாப்பாடுக்கு பறக்க மாட்டா, மெதுவாக தான் வாங்கிக்குவா, பறக்க மாட்டா. ஆண்டி ஆண்டு தப்பா கீக்கி அனதர் ரவுண்டு. நல்ல பசியாட்டு இருக்குன்னா 2 பேத்துக்குமே ஆளுக்கு ஒரு தோசை போட்டேன். கோதுமை தோசை தானே போட்டேன். சாப்பிட்டாளுங்க. இருந்தும் சரியான பசி போல இருக்கு. மத்தியானமும் போட்டாச்சு. இதை மேடம் வந்து மிச்சம் வச்சு மேடமோட இதில் தண்ணி அப்படியே இருக்கு. அங்கே பார்த்தீங்களா லுக்க பயமாக இருக்கு. இன்னைக்கு வானம் கூட ரொம்ப அழகாக தெரியுதுல்ல, செம்மையாக இருக்கு. ஸோ இப்போது கரெக்டாக 9:30 கரெக்டாக 9:30 ஆகுது. ஸோ ஸ்ட்ரீட்டே கொஞ்சம் அமைதியாயிடுச்சு. இல்லைன்னா இந்த ரோட்டில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன் நான். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இங்கே தூங்குவோம். இங்கே நைட்டு ஃபுல்லாக ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எனக்கு ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப 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 ஒரு க்ரேஸியான ஒரு விஷயம்னா நைட் வந்து மொட்டை மாடியில் தூங்க எனக்கு அவ்வளோ இஷ்டம். குளிரணும், அப்படி குளிரணும். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் கிளைமேட் யாருக்கு தெரியும் தெரியல, மிட் நைட்டில் வந்து ஒரு 2 மணி 3 மணி அந்த ரேஞ்ச் ஆகும்போது பனி வந்து மழையாட்ட பொழியும். அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஒரு வாரம் தொடர்ந்து இருக்கும், காய்ச்சல் வந்துடும். தொடர்ந்து வருவேன், மறுபடி காய்ச்சல் வந்துடும். ஆனால் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் போனதில்லை. எவ்வளோ ஃபீவர் வந்தாலும் வீட்டிலேயே ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருப்பேன். டேப்லெட்ஸ் போட்டுக்குவேன், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். தண்ணி, ரிவரு, மெயினாக எனக்கு ஆகாயம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நைட்டு அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே தூங்குவது ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இங்கே. அம்மா போயிட்டு பாய் டாட்டா சொல்லுங்க அம்மாக்கு. சரி, அவளுக்கு கண்ணு கூசும் போல இருக்கு. போய்ட்டுறம்மா, அம்மா போகிறேன். அமைதி தூங்கு. ஓகே கீக்கி வேறு எல்லாம் சாப்பாடு கீழே இறச்சி வச்சிருக்க பாப்பா. நீ படியெல்லாம் அழுக்கு பண்ணி வச்சுட்டாளுங்க. எல்லாம் தண்ணி தான், தினம் தண்ணி ஊற்றுறது. ஏன்னா இங்கே இவ்வளோக்குன்னு அந்த கேஜ் கட்டலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சாப்பாடு அப்படின்னு எழுதி கொடுத்தா கூட சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சரி ஓகே, நம்ம போயிட்டு குலாப் ஜாமுன் செய்யணும். அந்த வேலையை முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாமா? கஷ்டப்பட்டு உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு. ஸோ இப்போ திங்ஸ் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது நல்லா கருகிற மாதிரி ஆகணும், நல்லா டார்க்காக வெயிட் பண்ணணும். செம்ம டயர்டாக இருக்குது. காலையில் சரியான வேலை. ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்குன்னு எனக்கும் தெரியல. டைம் 10:30 ஆகுது இப்போது. இனி இது முடிச்சுட்டு லைட்டாக குளிச்சுட்டு தூங்குறதுக்குள்ளேயே எப்படி 10, 11, 12 ஆயிரும். தூக்கமும் வராது. இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இப்போ கரெக்டாக இந்த லெவலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகட்டும். ஜீரோ காய்ச்சி வச்சுருக்கேன், கொதிக்குது. இப்போது கொதிச்சிட்ருக்குது. லிட்டலாக ஆஃப் பண்ணி இப்போ தான் வச்சேன். ஸோ ஜீரோவும் ரெடி ஆயிடுச்சு. இனி இதுக்குள்ளே அப்படியே போட்டுற வேண்டியது தான். இதை நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படியே தூக்கி இதில் போட்டுற வேண்டியது தான். கரெக்டான கலரு. ஸோ இதை எடுத்துட்டு ஆயிலேருந்து எடுத்து நம்ம அப்படியே உள்ளே போட்டுடலாம். ஜாலி போட்டாச்சு. இனி இது ஃபுல்லாக உறிஞ்சிரும். உறிஞ்சு நல்லா பந்தாட்டம் வந்துடும் பாருங்களேன். செட்டிங்ஸ் போட போகிறேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சே போடுங்க. போதும். பேலன்ஸ் இன்னொரு 6 இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்படியே ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ஆல்ரெடி குலாப் ஜாமுன் 4 டைம்ஸ் போட்டு அனுபவம் இருக்குது. அதனால் இதெல்லாம் சொதப்பலாம் மாட்டேன். பக்காவாக செஞ்சுருக்கேன். பார்க்கலாமா? பாருங்கள், இந்த அழகிகளை பாருங்கள். நீச்சல் குளத்தில் ஆடுற அழகிகளை பாருங்கள். நல்லா இருக்குல்ல? ஸோ நல்லா ஊறட்டும். இதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். ஸோ இன்னொரு 10 to 15 minutes வெயிட் பண்ணிவிட்டு இது சாப்பிட்லாம். அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்ப டயர்டான ஒரு வீடியோ, கண்டென்ட்டே இல்லாத வீடியோ. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு லெவலுக்கு என்னோடய டே லைஃப் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை நான் காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன குலாப் ஜாமுன் ஸ்பெஷலு. இன்னொரு நாள் நம்ம போண்டா, வடை அந்த மாதிரிலாம் சுடுவோம்.
ஸோ இதுதான் என்னோடய நார்மல் லைஃபு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நல்லா எல்லாம் சாப்பிட்டு தூங்குங்கோ. பாய்.